Hi, Vanakkam. We got 1 million followers in YouTube and Facebook also. Thanks to everyone around the world subscriber. இன்னைக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதை ஒரு பெரிய ஸ்டோரியாக சொல்லலாம், இதோட ஹிஸ்ட்ரி சொல்லலாம், இதெல்லாம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும்போது இதை பற்றி பேசுகிறேன். பட் இந்த இடத்துல வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக்கை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் நீங்கள் கடுமையான பசியில் இருக்கவங்களுக்கு தான் அந்த சாப்பாடோட வேல்யூ தெரியும். ஸோ பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணுறவனுக்கு தான் தண்ணியோட வேல்யூ தெரியும். ஸோ நம்ம எப்பவுமே பக்கத்தில் இந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்கும் போது அதோட வேல்யூ தெரியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அடம்ப்ட் ஒரு விஷயம் வேணும்னா அடம் பிடிங்க. அடம் பிடிக்கிற குழந்தைகளை அந்த அடம் பிடிக்கிற விஷயத்துல நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ல டர்ன் பண்ணி விட்டீங்கன்னா, அந்த நல்ல விஷயம் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். நீ எதெல்லாம் உனக்கு இந்த சொசைட்டி தரம் மறுத்துச்சோ, எதெல்லாம் நீ ஒரு நம்ம ஓரமா இருந்து ஏங்கணுமோ அதெல்லாம் அடைகிறதுக்காக தீவிரமா உழைச்சோங்கிறத விட கரெக்டான ட்ராக்ல நான் செவ்வர தட்டல, கதவை தட்டினேன். ஸோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இது கண்டிப்பாக பயன்பெறும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறோம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் சும்மா மிமிக்ரி பண்ணிட்டோ வாய் அசைச்சிட்டோ இன்னைக்கு நிறைய விஷயத்த மில்லியன் கணக்கில் ரீச் பண்ணும்போது அந்த ஒரு வேட்கை, அந்த ஒரு கோபம் என் மனசுக்குள்ள அனலாக எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில். தென் அதே மாதிரி தான். ஸோ நிறைய விஷயங்களை பார்த்து தூரமாக இருந்து ஏங்கிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை அடையிறதுக்காக எனக்கு முடியாதுன்னு தட்டி கழிச்சிட்டு போகல, அதை அடையிறதுக்காக அடம் பிடிச்சோம். கண்டிப்பாக அந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கோம். தென் ஒன் மோர் திங், முக்கியமான விஷயம், நான் எந்த கட் அவுட்டும் போய் பால் ஊற்றலை, எந்த கட் அவுட்டுக்கு ரசிகன்னு அப்படின்னு போய் டேட்டு குத்திக்கல. பாருங்க, என்னோட கராத்தே தான் நான் ரசிச்சு வி கராத்தே லோகோ தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு எல்லாமே அப்படிங்கும்போது அது எனக்கு திருப்பி கொடுக்கும் இல்லையா, அதான் லாஜிக்கு. ஸோ எந்த நடிகனுக்கும் நான் ரசிகர் மன்றம் வச்சுட்டு நான் சுத்தலை. தென் அரசியலில் எனக்கு அவன் தலைவன் இவன் தலைவன் அப்படின்னு நான் ஊர் சுத்தலை. தென் எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் போனோம் அப்படின்னா கராத்தே ரிலேட்டடாக தான் அது எனக்கு தோணும். அங்கே எப்படி கேம்ப் வைக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கூட்டிகிட்டு வந்து எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு அதை பார்த்தோன்னா தண்ணி அடிக்கணும் அப்படின்னும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து அதுதான் எனக்கு என்ஜாய் பண்ணுறேன்னு எனக்கு தோணலை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றிட்டு எதாவது ரீல் பண்ணிட்டு ஃபுல்லாக ஊர் சுற்றிட்டு ஒரு மாதிரி வெட்டியாக சுற்றணும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஸோ இதெல்லாம் எனக்கு தோணலை, அதனால நான் அந்த இடத்துல வந்திருக்கேன் அப்படின்னு ப்ரௌடாக சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக வெட்டியாக பண்ணக்கூடிய விஷயம். இதெல்லாம் தட்டி விட்டுட்டு ஒன் மோர் திங், எந்த கிரிக்கெட்டும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஐபிஎல்லோ அது இதுன்னு நான் போய் சுத்திட்டு அவங்க ஜெயிக்கணும் இவங்க